நான் சொல்ல போகிற இந்த விஷயம் உங்களுக்கு தெரியலனா உங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாகவே இருக்காது. அது காதலாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்னன்னு சொல்கிறேன். நீங்கள் மேலே பார்க்குற இந்த வீடியோவில் ஒரு வளைஞ்ச தகரத்தில் 2 ஆடு மேலே ஏறி அழகாக ஸ்மூத்தாக பேலன்ஸ் பண்ணி ஆடிட்டு இருக்கு. அங்கே இருந்த இன்னொரு ஆடு அதே தகரத்து மேலே ஏறி ஷேக் பண்ணி அங்கே ஆடிட்டு இருந்த 2 ஆடையும் கீழே தள்ளி விட்டுருச்சு. இதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்பும். உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் 2 பேர் உட்காந்து பேசினா 5 நிமிஷத்தில் அது சால்வ் ஆகிடும். அதை விட்டுட்டு அங்கே நடந்த பிரச்சனை இன்னொருத்தங்க கிட்ட சொல்லும் போது அவங்க கொடுக்குற சஜஷன் மூலிமா நீங்கள் எடுக்கிற ஒரு டிசிஷன் ராங்காக தான் போய் முடியும். லைஃப்பில் அழகான விஷயம் நான் பார்க்கறது காதலும் கல்யாணமும் தான். ஏன்னா ஒரு ஆணுக்கு ரொம்ப கோவம் வந்து சொல்லவே கூடாத வார்த்தையில் அவங்க ஒய்ஃபையோ இல்லை காதலியோ திட்டா கூட அவங்க 2 பேர் உட்காந்து பேசி சமாதானம் ஆனால் அந்த விஷயத்தை அந்த பொண்ணு மறந்துடுவா. அதே மாதிரி மற்றவங்க முன்னாடியோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் முன்னாடியோ காதலனையோ கணவனையோ கேவலப்படுத்தினா கூட உட்காந்து பேசும்போது அது சால்வ் ஆகி அந்த இடத்துல அந்த பையன் அது எல்லாத்தையும் மறந்துடுவான். இதை விட்டுட்டு இதுக்குள்ளே 3வது ஒரு பர்சன் இன்வால்வ் ஆகுறப்ப தான் உங்கள் லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உட்காந்து பேசி உங்கள் ப்ராப்ளமை சால்வ் பண்ண பாருங்கள். உங்களால் முடியாத பட்சத்தில் இன்னொருத்தங்க கிட்ட போய் சஜஷனை கேளுங்க. தேங்க்யூ.